கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே உபாகமம் 33:12 பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். ஆண்டவருடைய வார்த்தை பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பென்யமீனை மேலே அவ்வளவு பிரியமாய் அன்புள்ளவராய் இருக்கிறாரா. பென்யமீன் எப்படிப்பட்டவன்? அவரோடு, ஆண்டவரோடு கூட சுகமாய் தங்கி இருக்கக்கூடியதான ஒரு நல்ல பாத்திரம். அந்த பென்யமீனை ஆண்டவர் எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ள சமாதானமாய், அதாவது எல்லைக்குள்ள எப்பொழுதும் அவர் வாசமாய் இருக்கிறாராம். அப்போ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம மேலேயும் கர்த்தர் எப்படி தான் இருக்கிறாரு? பிரியமாக தான் இருக்கிறாரு, அன்பாக தான் இருக்கிறாரு. எப்படி சொல்ல முடியும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்குமில்ல, கர்த்தர் நம்ம மேலே அன்பு, அந்த இரக்கம், கிருபை நம்ம மேலே அவர் வைக்கலினா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டோமே. தேவன் அன்புள்ளவர் அல்லவா? தேவன் நம்ம மேலே பிரியமாக தான் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராக இருந்தாலும் சரி, உங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உங்களுடைய செயல்களை வச்சு அல்ல, அவருடைய அன்பின் நிமித்தமாக உங்கள் மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நிமித்தம் உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இதை மறக்காதீங்க. நிறைய நேரங்களில் சோர்வுக்கு காரணமே கடவுள் என்னை நேசிக்கிறாரா இல்லையா. ஏன்னா மனுஷனை பார்த்து மனுஷன் ஒரு நாள் நேசிப்பான், ஒரு நாள் வெறுப்பான், ஏறும் இறங்கும். இதை வச்சு நம்ம ஒரு முடிவு பண்ணிடுறோம், ஐயோ என் வாழ்க்கையே இவ்வளோதான், உலகமே இவ்வளோதான் என்று. ஆனால் உலகம் மாறுங்க, எல்லாமே மாறும். ஆனால் அவர் மாறவே மாற மாட்டார். அவர் உங்கள் மேலே நிச்சயமாக, நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய செயல்களை வச்சு, உங்கள் வாழ்க்கையை வச்சு அவர் பிரியமாக இல்லை. அவர் தம்முடைய தெய்வீகமான அன்பின் நிமித்தம் உங்கள் மேலே, என் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதனால் என்ன நடக்க போகிறது அப்படின்னா, பிரியமாக இருக்கிற உங்களோடு அவர் நிரந்தரமாக தங்கி இருக்கிறாரா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோட நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் ஏறெடுத்து வைக்கிற ஒரு புதிய முயற்சி, அது ஒரு தொழிலாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம், புதிய முயற்சி, ஒருவேளை சரீர பலவீனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது உங்களை அந்த விஷயத்தில் காப்பாற்றுவார். நீங்கள் எடுத்த அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றி உங்களை ஜெயமுள்ளதாக மாற்றும். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த வேலை, அந்த பிஸ்னஸ், அந்த தொழில் நிச்சயமாக ஜெயிக்கும், வெற்றி அடைவீங்க. நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் காப்பாற்றுவார். அதோடு மட்டும் அல்லாமல் ஆண்டவர் அந்த எல்லைகளுக்குள்ளேயே வாசமாக இருக்கிறாரா. உங்கள் எல்லைகளுக்கு உள்ளேயே அவர் வாசமாக இருக்கிறாரா. அப்போது அவர் துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற அந்த தெய்வம், துதினா அவருக்கு பிரியமானது தானே. அப்போது அந்த துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற தெய்வம் உங்கள் மேலே, என் மேலேயும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறதுனால நம்ம எல்லைக்குள்ளேயும் அவர் வாசமாக இருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லை சுற்றி அவர் வந்துட்டுருக்கிறார். சத்துரு எப்படி நம்மளை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும்? அவன் எப்படி நம்மளை தொட முடியும்? ஒன்றும் முடியாது. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால உங்களுக்குள்ளேயே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். உங்களை அவர் காப்பாற்றுவார். உங்களை எல்லையை சுற்றி அவர் பாதுகாப்பாக இருப்பார். ஆகவே பயப்படாதீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், நீங்கள் ஜெயிப்பீங்க, தோற்று போக மாட்டீங்க. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவர், பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை எங்கள் மேலேயும் கர்த்தாவே நீர் பிரியமாக இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம், உணர்கிறோம், உரிமையாக எடுத்துக்கொள்கிறோம். பிரியமாக இருக்கிற எங்கள் மேலே இவ்விதமாய் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தாவே கொடுத்து எங்களை நடத்தறி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை தங்கட்டும், பலிக்கட்டும், அவர்கள் வாழ்வு சிறக்கட்டும். இந்த நாள் வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.